வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆர்ஆர்பியிலேருந்து நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் அதர்ஸ். அதாவது என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் லெவல்லே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட், அதாவது நீங்கள் டிகிரி படித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் சொல்ல முடியும். இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8850 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி நமக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கே தவிர, இதே வேக்கன்சி நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இந்த வேக்கன்சி நமக்கு அதிகரிக்கும். இதுவே நமக்கு ஒரு சூப்பரான வேக்கன்சி அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது அதிகமான வேக்கன்சி அப்படின்னே நம்ம இந்த வேக்கன்சியவே நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வேக்கன்சி இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டேட்ஸ். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 20 அக்டோபரில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேற்று தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான நோட்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது இது கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன். கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 28 அக்டோபர் அதாவது நீங்கள் 12th படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 28 அக்டோபரில் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கிராஜுவேட் லெவலில் 21 அக்டோபரில் நம்ம இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 நவம்பர். அதுவே நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டண்டான டேட்ஸ். லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு 500 ரூபா. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். பேமெண்ட் மோடு நம்மளுடைய ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடாக இருந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்ளை அப்படிங்கிற அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் கிராஜுவேட் லெவலுக்கு 5808 வேக்கன்சியும், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 3050 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 படி கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 18லேருந்து 30 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஏஜ் லிமிட் படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 கணக்கு படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போது உங்களுக்கு ஏஜ் இல்லை, 18 வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிசம்பர் மந்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1/1/2026 படி தான் கனெக்ட் பண்ணுறாங்க. 18லேருந்து 30 வயசு 38 வயசு வரைக்கும். அதுவும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓபிசி 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 33 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும், அதுவே எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும், பிடபிள்யூபியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 43 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான். செகண்டுமே உங்களுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான். இது 2 ஸ்டெப்பில் நடக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு பாஸில் நீங்கள் கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு
ஸ்டெப்பான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் சிபிடி டெஸ்ட் வந்து உங்களுக்கு 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அட்மிட் கார்டுமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கட் ஆஃபில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட், அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 2 போஸ்ட்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆனவுடனே உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் மெடிக்கல் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். மிச்சபடி வேறு எதுவுமே உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதில் வந்து கிடையாது. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமு. இது 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்கு. டோட்டலாக உங்களுக்கான கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்கு. டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. 100 கொஸ்டின் 100 மார்க்கு, 1.5 மணி நேரம் உங்களுக்கான டைம் வந்து கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் நடக்கும். அதாவது 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து உங்களுக்கு டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ப்ளஸ் 10 கொஸ்டின் ஆக்கியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் ப்ளஸ் 5 கொஸ்டின் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ரீசனிங்கில் வந்து 35 கொஸ்டின், இதுலேயுமே உங்களுக்கான 5 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்குது. 3 கொஸ்டினுக்கு 1 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் ராங்காக எழுதினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு 120 கொஸ்டின் டோட்டலாக 90 நிமிஷம் அதே டைமிங் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. 1.5 மணி நேரம் தான் டைமிங் கொடுக்குறாங்க. கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 120. அதில் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கொடுத்தாங்க, 90 நிமிஷம் 100 மதிப்பெண். இதில் வந்து 120 கொஸ்டின் 120 மதிப்பெண் உங்களுக்கு 90 நிமிஷம் தான் உங்களுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈச் கொஸ்டின் வந்து இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்கல. செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்குமே நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போக்கப்போ வர கரண்ட் ஆக்டிவேட் ஜாப்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டு வரோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.